நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 11/3/2024க்கான ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மாசி மாதம் 28ஆம் தேதி, மார்ச் மாதம் திங்கள்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 7:30, மாலை 4:30 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 10:30, மாலை 7:30 8:30. ராகு காலம் 7:30 9. குளிகை 1:30 3. யமகண்டம் 10:30 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று பிற்பகல் 1:17 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:43 வரை போரட்டாத்தி, பின்பு உத்திரட்டாத்தி. யோகம் இன்று அதிகாலை 3:43 வரை சித்த யோகம், பின்பு காலை 6:24 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் ஆயில்யம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் சுய பெருமை பேசுபவரிடம் விலகி இருப்பது ரொம்ப நல்லது. கூடுதல் செயல்திறனும் உழைப்பும் மட்டுமே இன்று தொழில் வியாபார வளர்ச்சி பெறுவதற்கு உதவும். புதிய இனங்களில் பண செலவு ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். போக்குவரத்தில் மித வேகத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். இன்று குடும்பத்தில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். திருமண முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்பட கொடுங்க. நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டும். இன்று வாய்க்கு ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வர்கள். எதையும் நிதானித்து பேசி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவி ஒருவரது பேச்சை மற்றவர் கேட்பது மூலம் நன்மை ஏற்பட கொடுங்க. பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். நட்பு ரீதியில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடித்து பாராட்டுகளையும் பெற முடியுங்க. தடைகள் ஓரளவு விலகி செல்ல கொடுங்க. பண வரவும் கண்டிப்பாக திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். இன்று வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் காலையில் கொஞ்சம் பதட்டமாக காணப்படுவீர்கள். சீக்கிரமாக எழுந்திருச்சு எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுங்கள், அது போதும். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை, சமாளித்து வெற்றி பெற முடியும். எண்ணம் ஒன்று குழப்பம் அடைவீர்கள். காதலை நீங்க விட்டு கொடுத்து செல்வதே சிறப்பு. இன்று மாணவர்கள் நல்ல புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியுங்க. உயர்வான நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். முழு முயற்சியுடன் ஈடுபட்டால் வெற்றி பெற முடியும். இன்று மாணவர்கள் கல்விக்காக எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளிலும் வெற்றி இருக்கும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இந்த நாள் உங்களுக்கு பணவரவு சீராக வரக்கூடும். புதிய இனங்களில் பண செலவு கொஞ்சம் ஏற்படும். போக்குவரத்தில் பொறுமை என்பது வேண்டும். இருசக்கர வாகனத்தை ஓட்டி செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டுங்க. கவலைப்படாதீர்கள். கண்டிப்பாக உங்க மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். பரணி. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். எடுத்த காரியத்தை உடனடியாக செய்து முடிக்க முடியாமல் கொஞ்சம் திணறுவீர்கள். தடைகளை உடைத்தறிந்து எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது. உழைப்பால் கண்டிப்பாக உயர முடியுங்க. போக்குவரத்தில் மிதவேகத்தை பின்பற்ற வேண்டும். நட்பால் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. இன்று வாய்க்கு ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரும் எடுப்பீர்கள். கிருத்திகை. இன்று மிகவும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் யோசித்து செய்து முடிப்பீர்கள். நட்பு ரீதியில் உங்களுக்கு நன்மைகள் நடைபெற கொடுங்க. முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுங்க. உழைப்பால் இன்று உயரும் நாள் என்று சொல்ல முடியும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடும். புதிய இனங்களில் பண செலவு ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். போக்குவரத்தில் மிதவேகத்தை பின்பற்றுவது நல்லது. இன்று குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. திருமண முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். முடியும் பட்சத்தில் கோவில் குளங்களுக்கு சென்று வருவதும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதும் மிக சிறப்புங்க. ரிஷபம் ராசி நேயர்கள். இந்த நாள் உங்களுக்கு பகைவரால் உருவான தொந்தரவு விலகி செல்லக்கூடும். தொழில் வியாபாரத்தில் தேவையான அபிவிருத்தி பணியும் செய்து விடுவீர்கள். வளர்ச்சியும் பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. ரிஷப ராசினியர்களுக்கு புத்திரர் வெகுநாள் விரும்பி கேட்ட பொருளை வாங்கி கொடுப்பீர்கள்.
இன்று பல வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. இழுபறியாக இருந்த சில வேலைகள் சாதகமாக நடந்து முடியும். பண வரவும் இன்று சீராக இருக்கக்கூடும். தெளிவான முடிவு எடுப்பதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். அரசாங்கம் தொடர்பான விவகாரங்களில் சாதகமான போக்கே உங்களுக்கு காணப்படும். கடினமான வேலைகளை கூட சுலபமாக முடித்து காட்டுவீர்கள். வரவும் செலவும் உங்களுக்கு சரிசமமாக இருக்க கொடுங்க. கலைத்துறையினருக்கு நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். வெளிநாடு சென்று கலைத்துறையில் ஈடுபடக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். எந்த காரியத்திலும் அவசரம் மட்டும் காட்ட வேண்டாம். இன்று பெண்கள் முடிவுகளை தெளிவாக எடுத்தால் போதும். திறமையால் உங்களால் வெற்றி பெற முடியுங்க. யோகமான நல்ல பலனை அனுபவிக்க முடியும். பெண்கள் யோசித்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்கும். எதிலும் உங்களுக்கு குழப்பம் மட்டும் வேண்டாம். காதல் போன்ற விஷயங்களில் அவசரப்படாதீர்கள். முடிவுகளை தெளிவாக எடுத்தால் போதும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. பயப்பட வேண்டாம். காதலில் கண்டிப்பாக தெளிவு இருப்பது நல்லது. இன்று மாணவர்கள் குழப்பம் வேண்டாம். பாடங்களை நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். தேர்வில் வெற்றி பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். விளையாட்டு புத்தியை இறக்கட்டிவிட்டு பாடங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்ற உணவு விஷயங்களில் மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். தெளிவான முடிவெடுக்க முடியாமல் கொஞ்சம் சூழல் இருக்குங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெல்ல வேண்டிய சூழலும் இருக்கும். பகைவரால் உருவான தொந்தரவு கண்டிப்பாக விலகி செல்லும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் ஏற்படும். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை வாங்கி கொடுக்க முடியுங்க. கையிலும் ஓரளவு காசு பணம் பழங்க கொடுங்க. ரோகிணி. எடுத்தோம் கவுத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். பணவரவு சீராகவே இருக்கக்கூடும். பல வகையிலும் நன்மையும் ஏற்படக்கூடும். தெளிவான சிந்தனை இருப்பது ரொம்ப நல்லது. சாதகமான போக்கை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கடினமான வேலைகளையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். வேண்டா வெறுப்பாக செயல்பட்ட வேலைகளில் இப்பொழுது கூட நன்மை ஏற்பட கொடுங்க. நிதானித்து எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மிருக சிரிஷம். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. முக்கிய தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கூடும். தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். அடுத்தவர் விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். பல வகையிலும் உங்களுக்கு யோகங்களும் ஏற்படக்கூடும். சில வேலைகள் உங்களுக்கு சாதகமாக நடைபெறும். சில வேலைகள் தடைகளுக்கு பின்னரே நடைபெற கொடுங்க. அரசாங்கம் தொடர்பான விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். எதிலும் உங்களுக்கு சாதகமான போக்கு இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயித்து விட முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று நுட்பமான அறிவு திறன் உங்களுக்கு வெளிப்பட கொடுங்க. உங்களின் உற்சாகம் நிறைந்த பணி நல்ல பலன்களை இன்று பெற்றுக் கொடுக்கும். தீவிரமாக இதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. உறவினர் நண்பருக்கு இயன்ற அளவில் உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். உடைய பொருளாதாரத்தை சீராக உயர்த்திக் கொள்வீர்கள். சகோதர சகோதரிகளிடம் சிரித்து பேசுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சியை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பண பரிவர்த்தனை திருப்திகரமாகவே இருக்க கொடுங்க. குடும்பத்தில் மங்கள நிகழ்வு ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. இன்று குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அடுத்தவர் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்க கொடுங்க. அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. பிள்ளைகளிடம் கனிவாக நடந்து கொள்வது மிக மிக நல்லது. இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாகவே முடியக்கூடும். கௌரவம் கண்டிப்பாக உயரும். மற்றவரிடம் நல்ல மதிப்பும் உருவாக கொடுங்க. செய்யும் பணிகளை நீங்க அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். உற்சாகமாக பணிகளை நீங்க விரைந்து முடிப்பீர்கள். என்ன ஒன்று அவ்வப்போது சின்ன சின்ன கோபம் வரும். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் ஆசைப்பட்ட பொருளை வாங்கிக் கொள்ள முடியும். குடும்பத்தையும் நல்ல முறையில் வழிநடத்த முடியும். பெண்களுக்கு யோகமான நல்ல பலனும் இன்று ஏற்பட கொடுங்க. பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்காது. இந்த நாள் உங்களுக்கு பிடித்தாற்போல் அமைந்து விடக்கூடும். காதலை பொறுத்தவரைங்க சில இடங்களை விட்டு கொடுத்து செல்வதே நல்லது. குழப்பங்களுக்கு கண்டிப்பாக இடம் கொடுக்க வேண்டாம். காதலில் நீங்க யோசித்து முடிவெடுப்பதும் சிறப்பு. இன்று மாணவர்கள் தைரியத்தை விட வேண்டாம், தன்னம்பிக்கையை விட வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இருக்குங்க. புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுங்கள். இன்று மாணவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று பண பரிவர்த்தனை திருப்திகரமாக இருக்கக்கூடும்.
உற்சாகம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. அபரிவிதமான வளர்ச்சியும் ஏற்படக்கூடும். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. யாரை பற்றியும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். குடும்பத்தில் மங்கள நிகழ்வும் ஏற்படக்கூடுங்க. தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். கௌரவம் உயரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவாதிரை விட்டு கொடுத்து செல்லும் நாளாக இருக்கும். மற்றவரிடம் நல்ல மதிப்பை உருவாக்கிக் கொள்வீர்கள். நட்பு மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடுங்க. பண பரிவர்த்தனை கண்டிப்பாக திருப்திகரமாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் மங்கள நிகழ்வு ஏற்படுங்க. உங்களுடைய கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். தாய் தந்தையாரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். புனர்பூசம் உங்களுடைய தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளில் இறங்குவீர்கள். இழுபறியாக இருந்த காரியங்கள் கண்டிப்பாக சாதகமாக முடியும். மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாறக்கூடுங்க. குடும்ப உறவுகளும் இன்று மேம்படக்கூடும். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. அடுத்த ஒரு விஷயத்தில் தயவு செய்து தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். கூடுமானவரை குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. அடுத்தவரை பற்றிய விவாதம் ஏதும் பேச வேண்டாம். கொஞ்சம் பொறுமை காப்பது எதிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கடகம் கடகம் ராசினியர்கள் என்ற கருத்துக்களை பரிமாறும் பொழுது கண்டிப்பாக கவனம் இருக்கட்டும். செய்யும் பணிகளை நீங்க உற்சாகமாக செய்ய வேண்டும். பணிகளுக்கு தகுந்த முன்னேற்பாடும் அவசியங்க. பிறருக்கு கொடுத்த வாக்குறுதி ஓரளவே நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் உருவாகின்ற சிரமங்களை நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்துவிட வேண்டும். பண வரவு சிக்கன செலவுகளுக்கு பயன்படுங்க. திட்டமிட்ட பயணத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். இன்று விருப்பங்கள் ஓரளவே கைகூடும். அக்கம் பக்கத்தினுடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க. மனம் மகிழும்படியான காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். வாழ்வில் முன்னேற்றம் காண்பீர்கள். நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடிவிடும். எந்த ஒரு விஷயத்திலும் வேகம் காட்டினாலும் அதே நேரத்தில் அதில் உள்ள நன்மைகள் தீமைகள் பற்றி ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதில் கடுமையாக போராடுவீர்கள். தயவு செய்து இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். இன்னும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முடியலீங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடனே செயல்பட வேண்டும். காரிய அனுகூலம் கண்டிப்பாக இருக்குங்க. குழம்பி போவீர்கள். எந்த காரியத்தை முதலில் செய்வது போன்ற குழப்பம் இருக்கும். எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக கொஞ்சம் இருக்கும். தடைகளை உடைத்தெறிந்துதான் வெற்றி பெற வேண்டியிருக்கும். பெண்களுக்கு இன்று இழுபறியான சூழல் ஏற்படக்கூடும். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிக முதலீடுகள் எதிலும் வேண்டாம். இன்று பெண்கள் யோசித்து சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்குங்க. கணவனிடம் சின்ன சின்ன வாக்குவாதம் வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை இழுபறியான சூழல் இருக்கும். முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். காதலை நீங்க விட்டு கொடுத்து செல்வதே சிறப்பு. தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் தயவு செய்து குழம்பி போக வேண்டாம். படியுங்கள், படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். சக மாணவரிடம் சிரித்து பேசுங்கள். கண்டிப்பாக கல்வியில் மட்டுமே அக்கறை கொள்ள வேண்டும். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க பாருங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் இருக்கும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று உங்களுக்கு எதிலும் வேகம் கூடிவிடுங்க. முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. பண வரவு சிக்கன செலவுக்கு பயன்பட கொடுங்க. அக்கம் பக்கத்துடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். நண்பர்கள் மத்தியில் நின்று மதிப்பு கூடிவிடும். நன்மை தீமைகளை உணர்ந்து எதிலும் ஈடுபட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன சிரமங்களை சந்தித்து தான் வெற்றி பெற வேண்டியிருக்கும். பூசம் தயவு செய்து குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். திட்டமிட்ட பணியில் சில மாற்றங்களை செய்வீர்கள். இனிய பயணங்களும் சென்று வரக்கூடிய சூழலும் இருக்குங்க. அனைவரையும் இன்று மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உத்தியோகம் செல்லக்கூடியவர்களுக்கு பணி சுமை கொஞ்சம் இருக்குங்க. எதிலும் வேகம் காட்டாமல் விவேகத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. ஆயில்யம் இன்று நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். எண்ணம் ஒன்று குழப்பம் அடைவீர்கள். இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். நிதானத்தில் எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். திட்டமிட்ட பயணத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க கண்டிப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டும். யாரை பற்றியும் நீங்க விமர்சனம் செய்ய வேண்டாம். முடிவுகளை எடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. காரிய அனுகூலம் கண்டிப்பாக ஏற்படும். நினைத்த காரியம் அற்புதமாக நடைபெறக்கூடும். யோசித்து முடிவுகளில் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சந்திராஷ்டிரம் முடியட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. சிம்மம் ராசினியர்கள் என்ற அறிமுகம் இல்லாதவரிடம் அதிகமாக பேச வேண்டாம். சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பிப்பதற்கு முன்னே நாம கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது.
அதாவதுங்க பேச்சை குறைத்துக் கொள்வது நல்லது. வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். கோபமான பேச்சு எப்பொழுதும் வேண்டாம். சந்திராஷ்டம் தினங்கள் நாட்களில் கண்டிப்பாக நீங்க குழம்பி போவீர்கள். குழப்பம் மட்டுமே உங்களுக்கு பெரிய எதிரியாக இருக்க கொடுங்க. எந்த வேலையை முதலில் செய்வது போன்ற குழப்பம் இருக்கும். அதே போல நாவடக்கமும் கண்டிப்பாக வேண்டும். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. நடப்பது கண்டிப்பாக நடக்கும். கவலைப்பட வேண்டாம். ஏற்கனவே செய்த வேலைக்கு இப்பொழுது நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் பணிபுரிவது அவசியம். பணவரவு எதிர்பார்ப்புகளை ஓரளவே நிறைவேற்றுங்க. உடல் நலத்திற்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்று தடைகளை உடைத்தெறிந்து வெல்ல வேண்டிய சூழலும் இருக்கின்றது. முன்னேற்றத்திற்கு இப்பொழுதே நீங்க அடித்தளம் அமைத்துக் கொள்ள வேண்டும். மற்றவுடன் இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்குங்க. உடைய வார்த்தைகளுக்கு கண்டிப்பாக மதிப்பும் கூடிவிடும். வெளிவட்டாரத்தில் உங்களுக்கென்று ஒரு மதிப்பு உருவாகும். உங்கள் பேச்சு வெறும் பேச்சு போல் இல்லாமல் மற்றவர்கள் இன்று நினைக்க கொடுங்க. அதனால் அளவுடன் பேசுவது மிக நல்லது. உங்களது உடைமைகளை நீங்க கவனமாக பார்த்துக் கொள்வது மிக நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக சென்று வர வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டு பணிகள் செய்ய வேண்டாம். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். உடல் கொஞ்சம் உஷ்ணமடையும். அதனை சரி செய்து கொள்ளுங்கள். பெண்கள் இன்று வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்பது நல்லது. பெண்களுக்கு சுய கௌரவம் மேலோங்கி விடுங்க. பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்கும். பிள்ளைகளிடம் கொஞ்சம் பேசி மகிழ்வர்கள். பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரைங்க முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். யோசித்து எடுக்க வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் திறமையால் வெற்றி பெறுவீர்கள். எதையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். தடைகளை உடைத்திருந்து கல்வியில் ஜெயிப்பீர்கள். என்ன ஒன்று, பெற்றோரிடம் கோபப்பட வேண்டாம். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று பண வரவு சீராக வந்து கொண்டிருக்கும். உணவு விஷயங்களில் கண்டிப்பாக கட்டுப்பாடு வேண்டும். அறிமுகம் இல்லாதவரிடம் தயவு செய்து அதிகம் பேச வேண்டாம். அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டும் பணிகள் செய்ய வேண்டாம். உடல் கொஞ்சம் உஷ்ணமடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுவதே சிறப்புங்க. கூடுமானவரை இன்று நீங்க யோசித்து முடிவெடுப்பது நல்லது. சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பிக்க இருப்பதினால் முன்கூட்டியே நீங்க தயாராகுவது நல்லது. பூரம். இந்த நாளை நீங்க ரொம்ப அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியுங்க. ஆனால் குழம்பி போவீர்கள். தேவையில்லாத விஷயம் நினைத்து வருத்தப்படுவீர்கள். சிந்தித்து செயல்படுவதே சிறப்புங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெல்ல வேண்டிய சூழலும் இருக்கும். அளவான பண வரவே கண்டிப்பாக இருக்குங்க. இன்று உயர்மட்ட அதிகாரிகளின் நட்பும் ஏற்படக்கூடும். வெளிவட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்ள முடியும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். சின்னதாக மருத்துவ செயல்கள் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரம். கவன நடைமுறைகளை நீங்க பின்பற்ற வேண்டும். யாருக்கும் வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்க வேண்டாம். உடல் நலத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். மற்றவருடன் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செயல்படுத்த வேண்டும். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். கூடுதல் பண வரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. செய்யும் பணிகளை நிதானமாக செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. தடைகள் ஓரளவு விலகி முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. கன்னி. கன்னி ராசி நேயர்கள் இன்று மனதை ஒருநிலைப்படுத்தி செயல்களை நீங்க வேகமாக செய்வது நல்லது. பணிகளுக்கு தகுந்த முன்னேற்பாடு என்பது கண்டிப்பாக அவசியம். திட்டமிட்ட பணிகள் எல்லாம் எளிமையாக நிறைவேறிவிடும். எதிர்கால வாழ்வில் நம்பிக்கை உங்களுக்கு வளர்ந்துவிடக் கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சியும் ஏற்படக்கூடும். உபரி பண வரவில் முக்கிய தேவைகளுக்கு கொஞ்சமாக சேமிப்பீர்கள். ஓய்வு நேரத்தில் இசை பாடலை ரசித்து மகிழ்வது நல்லது. மனதை அமைதிப்படுத்திக் கொள்வது நல்லது. மாலை நேரம் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். முக்கியமாக சீரான நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். இன்று மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக உயருங்க. அந்தஸ்தும் கொடிவிடுங்க. கடினமான முயற்சிகள் கூட எளிமையாக செய்ய முடியும். தொழில் வியாபாரத்தில் இருந்த பண தட்டுப்பாடு கண்டிப்பாக நீங்கும். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகிவிடும். வியாபாரம் தொடர்பான பயணங்களால் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியருடன் இருந்த கருத்து வேற்றுமை குறையுங்க. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நடைமுறை சிக்கல்களை எல்லாம் சரி செய்து விடுவீர்கள். ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டமும் அதிகரிக்க கொடுங்க. இன்று பெண்களுக்கு முழு முயற்சியால் காரியங்களை வெற்றி இருக்கும். சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள்.
நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்குங்க. அது மட்டுமில்லை, பிள்ளைகளிடம் கொஞ்சி பேசி பழகுவீர்கள். பிள்ளைகள் எப்படி படிக்கிறார்கள் என்பதை மட்டும் அவ்வப்போது சோதித்துக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரைங்க பெரிய பிரச்சனை இல்லை. இருந்தாலும் சின்ன சின்ன கருத்து வேற்றுமை இருக்கும். பார்த்து பக்குவமாகத்தான் வழிவகை செய்து கொள்ள வேண்டும். இன்று மாணவர்கள் நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். பிடித்தமான கல்வியை இன்று படிப்பீர்கள். உயர்கல்வியில ஜெயிப்பதற்கு இப்போதிலிருந்தே முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். மாணவர்கள் சிரித்த முகத்தை வெளிப்படுத்தி எதையும் சாதிக்கக்கூடியவர்களாக இருக்க கொடுங்க. ஞாபக மறதி அவ்வப்போது இருக்கும். அதனை சரி செய்து கொள்ள வேண்டும். படிக்கின்ற பாடங்களை எழுதி பாருங்கள். அது போதுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று நீங்க செய்யும் பணிகளை விவரமாக செய்து முடிப்பீர்கள். திட்டமிட்ட பணியும் எளிதாக நிறைவேறிவிடும். முக்கிய தேவைக்காக கொஞ்சம் பண கடன் பெறுவீர்கள். இருந்தாலும் அதிக வட்டி தொகைக்காக எதிலும் வாங்க வேண்டாம். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படுங்க. ஓய்வு நேரத்தில் இசைப்பாடலை ரசித்து மகிழ்வீர்கள். இன்று விடாமல் செயல்பட்டால் காரியங்கள் வெற்றி இருக்கும். அந்தஸ்து கண்டிப்பாக அதிகரிக்கும். கடினமான முயற்சிகள் கூட எளிமையாக செய்ய முடியுங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் கூட வெற்றியை கொடுக்கும். சக நண்பர்களை நீங்க மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று எடுத்தோம் கௌதம் என்று மட்டும் முடிவெடுக்க வேண்டாம். அஸ்தம். சூழ்நிலை எளிமையாக புரிந்து கொள்வீர்கள். வாழ்க்கையும் அற்புதமாக இன்று வாழ்வீர்கள். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். எளிமையாக இன்று நீங்க பணிகளை செய்து முடிக்க முடியும். நேரம் காலம் பார்த்து எதிலும் உங்களால் ஈடுபட முடியும். தொழில்துறை பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. எல்லோர் மனதிலும் இன்று நீங்க இடம் பிடிப்பீர்கள். தெளிவான சிந்தனை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் அடைவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மனோதைரியம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை. இன்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்களும் உங்களுக்கு அற்புதமாக கைகூடிவிடும். கடன் பாக்கிகள் ஓரளவு கண்டிப்பாக வசூலாகிவிடும். எதிர்கால வாழ்வில் நம்பிக்கையும் உங்களுக்கு வளர கொடுங்க. திட்டமிட்ட பணியும் எளிமையாக நிறைவேறிவிடும். பண வரவில் முக்கிய தேவையை கொஞ்சமாக சேமிப்பீர்கள். கடினமான முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்குங்க. முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் ஏற்பட்டுவிடும். சின்னதாக கருத்து வேற்றுமை குடும்பத்தில் ஏற்படுங்க. அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வருங்க. இன்று இன்பமும் துன்பமும் கலந்தே காணப்படக்கூடும். எதை நினைத்தும் பயப்படாதீர்கள். தன்னம்பிக்கை மட்டும் எப்பொழுதும் இழந்து விட வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள். இன்று வாழ்க்கையில் நீங்க முன்னேறுவதற்கு முன்பு பெற்ற அனுபவம் இப்பொழுது கண்டிப்பாக கை கொடுக்கும். தொழில் வியாபார நடைமுறையில் நிதான போக்கு பின்பற்றுவது நல்லது. சுமாரான அளவிலே இன்று பண வரவு இருக்க கொடுங்க. கண்களுடைய பாதுகாப்பில் நீங்க கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிக நேரம் தொலைபேசிகள் எல்லாம் இரவு நேரங்களில் பார்க்க வேண்டாம். சீக்கிரமாக உணவுகளை எடுத்துக்கொண்டு சீக்கிரமாக உறங்க செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் எப்பொழுதுமே கவனம் இருக்கட்டும். இன்று ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் அதிகரிக்கும். இறை வழிபாட்டில் உங்களுக்கு பற்று ஏற்படக்கூடும். மனோதைரியமும் ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. புத்தி தெளிவும் ஒரு பக்கம் கூடிவிடுங்க. தொழில் திருப்திகரமாகவே இன்று நடக்கக்கூடும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாகவே நடக்கக்கூடுங்க. முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சந்தோஷமான நிலையும் கண்டிப்பாக இருக்குங்க. மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமையும் கண்டிப்பாக நீங்கும். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. நண்பர்களும் உங்களுக்கு கண்டிப்பாக பக்கபலமாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சுய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். பெண்கள் இன்று பணி சுமையை ஏற்றுக்கொள்வீர்கள். எல்லாவித பணிகளையும் கண்டிப்பாக ஈடுபட்டு வெற்றியும் பெறுவீர்கள். சீக்கிரமாக முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு வேலையில் ஈடுபடும் பொழுது முன்கூட்டியே திட்டமிடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். முடிஞ்சளவு ஓய்வாக இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உடல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் வலி இருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. பெண்கள் எதிலும் சமாளித்து வெற்றி பெற முடியும். காதலை பொறுத்தவரைங்க கண்டிப்பாக துலாம் ராசினியர்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். சில இடங்களை விட்டு கொடுத்து பேசுவதே சிறப்பை கொடுக்குங்க. காதலில் நீங்க அவசரப்பட வேண்டாம். சந்தேக பார்வையும் வேண்டாம். இன்று மாணவர்கள் கண்டிப்பாக மனதில் ஒருவித கவலை கொள்வீர்கள். எப்படி படிப்பது, வாழ்க்கையில எப்படி முன்னேறுவது என்ற எண்ணங்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கும். படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியுங்க. மாணவ கண்மணிகள் சுய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அடுத்தவருக்கு வேண்டியவற்றையும் செய்து கொடுப்பீர்கள். என்று உற்சாகமாக இருந்தால் முன்னேற்றம் தேடி வரக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும்.
பிரவுன் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்து காலையில நீங்க எழுந்ததும் சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 4 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை என்ற ஆன்மீகத்தில் உங்களுக்கு மிகுந்த நாட்டம் ஏற்படக்கூடும். கண்களுடைய பாதுகாப்பில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். சீக்கிரமாக உறங்க செல்வது ரொம்ப நல்லது. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். திட்டமிட்டு பணிகளை செய்யுங்கள். அது போதுங்க. கண்டிப்பாக ஓய்வுக்காகவும் நீங்க நேரம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். மாலை நேரம் சீரான நடைப்பயிற்சி உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். வெட்டக்குறை, தொட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விட முடியுங்க. தயவு செய்து குழப்பங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். சுவாதி திட்டம் தீட்டி சில பணிகளை எதிர்கொள்வீர்கள். வெற்றியும் பெறுவீர்கள். வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். ஏற்கனவே பெற்ற அனுபவம் இப்பொழுது உங்களுக்கு கை கொடுக்கும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு மிகுந்த நாட்டம் அதிகரிக்கக்கூடும். புத்தி தெளிவு உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு கண்டிப்பாக இருக்கும். என்று எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க கொடுங்க. நிதானமாக பணிகளில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். சுமாரான அளவில் பணவரவு இருக்குங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு ஓட்டி செல்லுங்கள், அது போதும். விசாகம் நினைத்த காரியம் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாகவே நடக்கும். மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நண்பருடன் சேர்ந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். கூடுதல் கவனத்துடன் எதிலும் ஈடுபடுவது நல்லது. கெட்ட சகவாசங்களை மட்டும் அடியோடு ஒழியுங்கள். புத்தி தெளிவு என்பது கண்டிப்பாக வேண்டுங்க. எது செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். எல்லோருக்கும் நன்மைகள் நடக்கும்படியாக எதிலும் ஈடுபடுவீர்கள். கண்டிப்பாக முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். விருச்சிகம் ராசினியர்கள் என்ற நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காலம் கடந்து சில பணிகள் சிறப்புடனே உங்களுக்கு நடைபெறக்கூடும். என்று அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்களும் வெளிப்படக்கூடுங்க. எந்த ஒரு பணியும் நீங்க நிதானமாக செய்து முடிப்பீர்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பீர்கள். இன்பமும் துன்பமும் இன்று கலந்தே உங்களுக்கு காணப்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சியும் சீராக இருக்க கொடுங்க. ஆடம்பர பொருள் சேர்க்கையும் இன்று கண்டிப்பாக ஏற்படக்கூடும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுவது ரொம்ப நல்லது. வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. என்று அடுத்த விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா துறைகளிலும் உங்களுக்கு லாபமும் ஒரு பக்கம் கிடைக்கும். என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் இருந்த பிரச்சனை கொஞ்சம் தீர்ந்துங்க. மேல் அதிகாரியுடன் இணக்கமான சூழலும் ஏற்படக்கூடும். யாரையும் நீங்க குறைத்து மதிப்பிடாதீர்கள், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று பெண்களுக்கு பணி சுமை ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. எந்த வேலையில் முதலில் முடிப்பது போன்ற குழப்பம் இருக்கும். கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியுங்க. பொறுமை வேண்டும். கணவரிடம் ஏற்பட்ட பிரச்சனையும் கண்டிப்பாக சரியாகும். எடுத்தோம் கௌத்தம் என்று மட்டும் எதிலும் ஈடுபட வேண்டாம். என்று காலை நேரம் கூட உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே அமைந்துவிடக்கூடும். வேலை சுமையை இறக்கட்டிவிட்டு ஓய்வெடுப்பதற்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை விருச்சிகம் ராசினியர்களுக்கு சின்னதாக இடர்பாடுகள் ஏற்பட்டு சரியாகும். தடைகளை உடைத்திருந்துதான் காதலில் வெற்றி பெற வேண்டியிருக்கும். காதல் கூடி எடுக்கக்கூடிய முடிவுகளில் குடும்பத்தாரிடம் கலந்து ஆலோசித்து எடுப்பதே நல்லது. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டுங்க. முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். மாணவர்கள் பொறுப்பாக இருந்தால் போதும். படியுங்கள், படித்த பாடங்களை எழுதி பாருங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம் இன்று நட்பு வட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக பெருகும். காலையிலேயும் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். பண செலவை நீங்க தவிர்த்து விட வேண்டும். இன்று செலவுகளை குறைப்பதினால் சேமிப்பு உயருங்க. பொருளாதாரத்தை சீராக உயர்த்திக் கொள்வீர்கள். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். ஆடம்பர பொருட்களை நீங்க கவனமாக கையாளுங்கள். எதிலும் திட்டமிட்டு ஈடுபடுங்கள், அது போதுங்க. வியாபார போட்டிகள் மறைந்துவிட்டு கூட்டும். அனுஷம் முக்கிய முடிவுகளை நீங்க தெளிவாக எடுக்க வேண்டும். எல்லா துறைகளிலும் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கூட்டும். பேச்சுக்களை குறைத்துக் கொண்டு பேசுவது ரொம்ப நல்லது. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு திருப்தியை கொடுக்குங்க. நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த காரியங்கள வெற்றி இருக்குங்க. சீரான ஓய்வு உடல் நலத்தை பாதுகாக்கும். திட்டமிட்டு பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். வேண்டாத நபர் ஒருவரை முக்கியமான இடத்தில் சந்திக்க வேண்டியிருக்குங்க. அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கேட்டை இன்று குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீர்கள். எதையும் பேசி தீர்த்துக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. தொழிலும் உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கக்கூடும்.
நண்பருடன் இன்று அனுசரித்து செல்வீர்கள். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடுங்க. திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடும். பணிகள் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடும். இன்று காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடுங்க. எல்லா துறைகளிலும் லாபம் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், எளிமையாக ஜெயித்து விட முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று வேண்டாத நபரை முக்கியமான இடத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும். அது உங்களுக்கு ஒரு நெகிழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. அதேபோல் கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். மனதை ஒருநிலைப்படுத்துங்கள், சிந்தனையுடன் செயல்படுங்கள். யோகா போன்ற பயிற்சியில் ஈடுபடுவது நல்லதுங்க. உடற்பயிற்சியை எப்பொழுதும் மேற்கொள்ளுங்கள். முக்கியமாக சீரான நடைப்பயிற்சி உடல் ஆரோக்கியத்தை நன்கு பாதுகாக்கும். நினைத்த போட்டி பந்தயத்தில் ஈடுபட வேண்டாம். தேவையில்லாத போட்டி பந்தயத்தில் ஈடுபட்டு தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டாம். சீரான ஓய்வு உடல் நலத்தை பாதுகாக்குங்க. என்று தொழில் தொடர்பான சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழலும் இருக்கும். பண வரவு தாமதப்பட்டாலும் சீராக வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியருடன் கவனமாக பழகுவது நல்லது. அடுத்தவரின் உதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழலும் இருக்கும். செயல்திறன் ஒரு பக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பரிடம் இருந்து வந்த பூசல்களும் விலகி செல்லக்கூடும். பெண்களுக்கு எதை பற்றியும் அதிகம் யோசித்து மனதை குழப்பிக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. பெண்கள் கூடுமானவரை சமாளித்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். பெண்கள் இன்று திட்டமிட்டு பணிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை நீங்க தயவு செய்து குழம்பி போக வேண்டாம். முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. குடும்பத்திடம் கலந்து பேசுங்கள். நீங்களாகவே எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். இன்று மாணவர்கள் பொழுதுபோக்கு விஷயங்கள்ல தயவு செய்து ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். கல்விக்காக மட்டுமே நேரம் ஒதுக்க வேண்டும். வருகின்ற தேர்வில் வெற்றி பெறுவதற்கு இப்போதிலிருந்தே முயற்சிகள் பண்ண வேண்டும். நன்கு படிப்பது ரொம்ப முக்கியம். படித்த பாடங்களை எழுதி பார்ப்பது மிக முக்கியம். அதைவிட நீங்க பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பது மிக முக்கியம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் என்ற பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுவது மிக நல்லது. முன்னேற்றத்திற்காக கண்டிப்பாக இன்று நீங்கள் உழைப்பீர்கள். வேண்டாத நபர் ஒருவரை முக்கியமான இடத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும். எல்லோரிடமும் இன்று பார்த்து பேசுங்கள். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். ஆன்மீகத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். போராடும் என்று வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையுங்க. குடும்ப ரகசியங்களை வெளியில் எதுவும் சொல்ல வேண்டாம். எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. தன்னம்பிக்கை நீங்கள் இழந்துவிட வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயமும் செய்ய வேண்டாம். இறைவன் வழிபாட்டை மட்டும் முழுமையாக நம்புங்கள். அது போதுங்க. உத்திராடம் என்று முகப்பொலிவும் கூடிவிடும், அழகும் கூடிவிடும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் சீரான முறையில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மாலை நேரம் நடைபயிற்சி மேற்கொள்வது நல்லது. இன்று புதிய பொறுப்புகள் தேடி வர கொடுங்க. செயல்திறனும் அதிகரிக்க கொடுங்க. உறவுகளால் ஏற்பட்ட விரிசலும் விலகி செல்ல கொடுங்க. வேண்டாத நபரை ஒருவர் பொது இடத்தில் சந்திக்க வேண்டிய சூழலுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து முன்கோபத்தை மட்டும் வெளிப்படுத்த வேண்டாம். மன அமைதி என்பது கண்டிப்பாக வேண்டும். அதனை மட்டும் நீங்க கடைபிடியுங்கள். மகரம் மகரம் ராசினியர்கள் இன்று எதிலும் நீங்க முன்னேறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பண விஷயத்தில் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். புதிய நம்பிக்கை உருவாகும் நாள் என்று சொல்ல முடியும். செயல்களில் தேர்ச்சியும் வசீகரமும் நிறைந்து காணப்பட கொடுங்க. நேர்த்தியுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. தொழில் வியாபாரம் செழிக்க அனுகூல சூழ்நிலை உருவாகும். பண பரிவர்த்தனை கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்பான பதவி கிடைக்க நல்ல யோகம் உண்டாகக்கூடும். என்று குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கி பின்னர் சரியாக கூடுங்க. மிகவும் கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுங்கள். பிள்ளைகள் உங்கள் ஆலோசனையை கேட்காமல் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியும். உறவினர்கள் நண்பரிடம் கவனமாக பழகுவது நல்லது. அனுபவபூர்வமான அறிவை கொண்டு எதையும் உங்களால் சாதிக்க முடியுங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். உறவுகளிடம் நிதானித்து பேசுங்கள். முன் கோபப்பட வேண்டாம். என்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் வழிநடத்துவீர்கள். சிறப்பான முறையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்கள் இன்று மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. முடிவுகளை தன்னிச்சையாக எடுக்க முடியுங்க. பிள்ளைகளாலும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். நினைத்த காரியம் அற்புதமாகவே நடைபெறக்கூடும். காதலை பொறுத்தவரை ஏடகுணமாக முடிவெடுக்க வேண்டாம். கோபமும் பட வேண்டாம். காதலில் பேச்சை குறைத்துக் கொள்வதே சிறப்பு.
முடிவுகளை தெளிவாக எடுப்பது மிக சிறப்பு. இல்லத்தில் கலந்து பேசுங்கள். எல்லாம் சரியாக நடைபெறக்கூடும். என்று மாணவர்கள் முழு முயற்சியுடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவ செல்வங்கள், இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என் குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு செவி சாய்க்க வேண்டாம். பஞ்சாயத்துகள் பண்ணுகிறேன் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். மனசுக்குள் புதிய நம்பிக்கை உருவாகும். செயல்களின் நேர்த்தியும் வசீகரமும் நிறைந்து காணப்படுங்க. அரசியல்வாதிகளின் நட்பு ஏற்படக்கூடும். பொறுப்பான முறையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற வேண்டும். தன்னிச்சையாக இன்று முடிவெடுப்பீர்கள். உறவிடம் நிதானித்து பேசுவது நல்லதுங்க. அனுபவபூர்வமான அறிவை கொண்டு எதையும் உங்களால் சாதிக்க முடியுங்க. திருவோணம். நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் மிகவும் அற்புதமாக நடைபெறக்கூடும். வீண் வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. பண பரிவர்த்தனை திருப்திகரமாக இருக்க கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க சிறப்புடன் அணுகி வெற்றி பெறுவீர்கள். இருந்தாலும் நீங்க பஞ்சாயத்துகளில் மட்டும் கலந்து கொள்ள வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். உடற்பயிற்சியுடன் என்று எதிலும் ஈடுபடுங்கள். மாலை நேர உடற்பயிற்சி கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கும். சீரான நடைபயிற்சி மேற்கொண்டு வாருங்கள். அவிட்டம். மனம் இன்றி தெளிவடைய கொடுங்க. காரியங்கள் அற்புதமாகவே கை கொடுங்க. உடல்நலத்தில் சிறு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். செயல்களில் நேர்த்தியும் வசீகரமும் நிறைந்து காணப்படக்கூடும். மனசுக்குள் புதிய நம்பிக்கை உருவாகக்கூடும். பண பரிவர்த்தனையும் திருப்திகரமாக இருக்க கொடுங்க. கவனமாக இன்று பேசுங்கள். எதையும் கவனமாக கையாளுங்கள். இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர பாருங்கள். கும்பம் ராசினியர்கள் என்ற எதிர்காலம் நலன் கருதி சில முக்கிய முடிவுகளை நீங்க எடுக்க வேண்டியிருக்கும். உறவினரிடம் உங்கள் மீது இருந்த மனஸ்தாபங்கள் சரியாகும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். பண வரவில் திருப்திகரமான நிலைமை என்று உண்டாகுங்க. காணாமல் தெரிய பொருள் பெரும் முயற்சியால் கிடைக்கும். என்று தொழில் வாக்கு வன்மையால் சிறப்பாக எல்லாம் நடைபெறக்கூடும். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். புதிய ஒப்பந்தங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அடுத்தவருடைய விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். பணிகள் தொடர்பான பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். புத்தி சாதுரியத்தால் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நிதானமாக எதிலும் பேசுவது நன்மையை கொடுக்குங்க. பணவரவு சீரான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மனமும் என்று திருப்தியாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த தகவல் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியும். வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல திருப்பங்களும் இன்றி ஏற்படக்கூடுங்க. பயணங்கள் மூலம் லாபமும் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் மகிழ்ச்சி ஏற்படியான காரியங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவீர்கள். அபார செயல் திறமையை வெளிப்படுத்துவீர்கள். புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கும்ப ராசினியர்களுக்கு மனதில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு விடை கிடைக்குங்க. தெளிவான சிந்தனை என்று ஏற்படக்கூடுங்க. மனம் என்று சந்தோஷம் அடைய கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க, பயப்பட வேண்டாம். முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுங்கள். குழப்பமும் வேண்டாம். காதலில் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். கல்விக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். கல்வியில் ஜெயிப்பதற்கான யோகம் இருக்குங்க. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் எல்லாம் இருக்கின்றது. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக வெற்றி நடைபெற முடியும். அதேபோல் பெண்கள் நீண்ட நாட்களாக திருமண முயற்சியில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல வரன்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பெண்கள் இன்று மகிழ்ச்சி மிக்க நாளாக எந்த நாளை அமைத்துக் கொள்ள முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று பணவரவு திருப்திகரமாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த தகவலும் கண்டிப்பாக வரக்கூடும். மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காணாமல் தெரிய பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். வீட்டு தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். உறவுகளிடம் மட்டும் நிதானித்து பேசுங்கள். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. முகப்பொலிவும் என்று கூடிவிடுங்க. சதயம். புத்தி சாதுரியத்தால் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நிதானமாக பேசி காரியம் ஈடுபடுவது நல்லது. பண வரவு கண்டிப்பாக திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும்.
எதிர்பார்த்த தகவல் நல்லபடியாக இருக்க கொடுங்க. மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல திருப்பங்களும் ஏற்பட கொடுங்க. இன்று இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது மட்டும் கண்டிப்பாக பொறுமை வேண்டுங்க. போராட்டாத்தி நினைத்த காரியம் அற்புதமாக நடைபெறக்கூடும். புத்தி சாதுரியத்தால் காரியங்களை வெற்றி அடைய முடியும். கொடுத்த வேலையை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நிதானமாக இன்று எதிலும் பேசுவது நல்லது. முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வீட்டுக்கு என்ன வேண்டுமோ அதனை வாங்கி போட முடியுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மேலும் மேலும் ராசினியர்கள் இந்த உறவுகளிடம் நிதானித்து பேசுவது ரொம்ப நல்லது. உங்களை சிலர் குறை சொல்ல காத்திருப்பார்கள். செயல்களில் சுறுசுறுப்பு பின்பற்றுவது நல்லது. காலை நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொழில் வியாபாரம் சுமாராகவே இருக்கக்கூடும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். ஓய்வு நேரத்தில் இசைப்பாடலை ரசிப்பதினால் புத்துணர்ச்சி உங்களுக்கு பிறக்க கொடுங்க. இன்று முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடும். பொறுப்புகளும் ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. நன்மைகளும் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். காரிய தடை தாமதமும் நீங்கிவிடக்கூடும். வழக்கு விவகாரங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க கொடுங்க. தன்னம்பிக்கை மட்டும் இழந்துவிட வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பணம் விரயம் செய்ய வேண்டாம். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்வதும் இறை வழிபாட்டில் கவனம் எடுத்துக் கொள்வதும் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. உடைய பொருளாதாரமும் சீராக உயரும். நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். தொடர்ந்து முயன்று கொண்டே இருங்கள். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். தாமதமான காரியங்கள் வேகம் பிடிக்குங்க. வீண் மனக்கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் அதனை வெளிக்காட்டி கொள்ள மாட்டீர்கள். அடுத்தவர் விஷயங்கள்ல தலையிடுவதை தவிர்த்து விடுங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். அதுதான் எப்பொழுதுமே வெற்றிக்கு வழிவகுக்கும். பெண்கள் இன்று என்ன சமையல் செய்ய வேண்டும் என்ற குழப்பம் இருக்குங்க. உத்தியோகம் செல்லக்கூடிய பெண்கள் காலையில் கொஞ்சம் பதட்டம் அடைவீர்கள். எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். கொஞ்சம் ஓய்வாக இருப்பதற்கும் முன்கூட்டியே திட்டமிடுவதற்கும் கற்றுக்கொள்ளுங்கள். பெண்கள் இன்று உணர்ச்சி வசப்பட வேண்டாம். கோபப்பட வேண்டாம். மற்றவரை நம்புவதிலும் சிக்கல் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். கணவரிடம் ஏற்பட்ட பிரச்சனை படிப்படியாக குறைந்துவிடக் கொடுங்க. காதலை பொறுத்தவரை தயவு செய்து குழப்பம் வேண்டாம். காதல் வெற்றி நோக்கித்தான் செல்லும். காதல் முடிவெடுக்கும் போது கவனம் இருக்கட்டும். தயவு செய்து மன பதட்டம் கொள்ளாதீர்கள். என்று மாணவர்கள் தேவையில்லாத விஷயங்களை நேரம் செலவிட வேண்டாம். கல்வியில் ஒன்று மட்டுமே அக்கறையுடன் இருக்க வேண்டும். வீண் விவகாரங்கள் எல்லாம் நமக்கு வேண்டாம். பாடங்களை படியுங்கள், நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி இன்று தொழில் வியாபாரம் சுமாராகத்தாங்க இருக்கும். ஆனால் பண தேவைகள் மட்டும் ஓரளவு பூர்த்தியாகும். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். சிலர் உங்களை குறைகள் சொல்வதற்கு காத்திருப்பார்கள். யார் என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு உடைய நேர்மையான பணிகளை மட்டும் செய்ய பாருங்கள். ஓய்வு நேரத்தில் இசைப்பாடலை ரசித்து மகிழுங்கள். மனதை எப்பொழுதும் போலவே அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்ப்புகள் விலகி செல்லுங்க. தடைகளும் விலகி செல்லுங்க. பொறுமை இருந்தால் முன்னேறி செல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி மனப்பதட்டம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். முன்னேற்றம் அடைவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். தேவையான விஷயங்கள்ல கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுவது மிக நல்லது. வெற்றிக்காக நீங்க கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். தாமதமான காரியங்கள் வேகம் பிடிக்குங்க. சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவெடுங்கள். அடுத்தொரு விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுங்கள். செலவுகளை சிக்கனமாக செய்ய பாருங்கள். என்று பிள்ளைகள் பற்றிய கவலைகளை எழுந்து பெண்ணை சரியாக கொடுங்க. ரேவதி மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நிதி நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுங்கள். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நினைத்த காரியம் அற்புதமாகவே நடைபெற கொடுங்க. பொருளாதாரம் கண்டிப்பாக உயருங்க. எதிர்ப்புகளை தாண்டி கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. எதிலும் உங்களுக்கு வேகம் பிறக்கும். வேகத்துடன் கூடிய விவேகமும் இருக்க கொடுங்க. புத்தி தெளிவும் இன்று ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் வெற்றி ஏற்பட கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.